ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாநதி சீரியலில் நடிக்கிற நிவின் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிவினை ரொம்ப பிடிச்சவங்க நம்ம வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடித்த ஜோடி யாருங்கிறதே சொல்லுங்கள். நிவின் காவேரி ரொம்ப பிடிக்குமா அல்லது வந்துட்டு விஜய் காவேரி ரொம்ப பிடிக்குமாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிவினை பற்றி சொல்கிறதுக்கு நிறையாவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிவினோட நிஜ பெயர் ருத்ரன் பிரவீன். அவர் சென்னையை சேர்ந்தவர். பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே சென்னையில் தான் பண்ணியிருக்காரு. பள்ளி வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஃபிலிம் டெக்னாலஜி பண்ணியிருக்காரு. ஸோ காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு வந்துட்டு ஆக்டிங் ஸ்கில்ஸில் இல்லை பாட்டு பாடணும், இயக்குனர் ஆகணும், அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் வந்துட்டு சினிமாவில் இருந்திருக்கு. ஸோ அவரோட கல்லூரி படிப்புமே வந்துட்டு ஃபிலிம் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்காரு. கல்லூரி படிப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் பட்டறையில் போய் சேர்ந்து நடிப்பு ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமா துறைக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிருக்கு. வறுமை காரணமாக வந்துட்டு அவர் நிறையா வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க சொந்த வீட்டை வந்துட்டு அடகு வச்சு சாப்பாடு சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கிடைச்சி சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஃபோட்டோகிராஃபராக மேரேஜ் ஷூட்டெல்லாம் எடுத்து ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு இடையில் கிடைச்ச காசை வந்துட்டு ஃபேமிலிக்காக செலவு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி என்ன பார்ட் டைம் கிடைக்குதோ அதுக்கெல்லாம் போய் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்லலாம் சின்ன சின்ன ரோல் பண்ணி அதில் இருக்க வர ஒரு 1000-2000 ரூபாயை வச்சு கூட ஃபேமிலியை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நிலமையில வந்துட்டு அவர் பெரிய ஆக்சிடென்ட்டையும் வந்துட்டு சந்திச்சிருக்காரு. கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போய் உயிரையே காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமை வரைக்கும் போயிருக்கு. நிறைய போன்ஸில் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மொட்டை கூட அடிச்சிருப்பாரு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த வேலையும் கிடைக்காம எந்த ஜாபுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு இடையில தான் வந்துட்டு மகாநதி சீரியலில் இருந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு நல்லா வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு என்ன வேலையில் வந்துட்டு விஜய் வந்துட்டு அதில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாடகத்தை வந்துட்டு முடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு நிவின்க்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு விஜய்க்கு போயிடுச்சு. காவேரிக்கு வந்துட்டு நிவினை கல்யாணம் பண்ணுறதா இருந்த சுச்சுவேஷன் மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்துட்டு மகாநதி சீரியலில் நிவினோட ரோலுமே கம்மியாயிடுச்சு. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, அந்த நாடகத்தோட இயக்குனர் பிரவீன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நிவின்க்கு வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யமுனா கூட கனெக்ட் பண்ணி நிறையா ரோல்ஸ் வரப்போகுது. ஸோ யமுனா நிவினோட காம்பினேஷனில் வந்துட்டு இனிமேல் ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிவின் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நிவினை திருப்பி மகாநதி சீரியலில் பழைய மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சினிமா துறையில் நிறையா சாதிக்கணும்னு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.